இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேச தெரிந்து கொண்ட வார்த்தை என்னன்னா, எல்லாருமே ஞானசானம் எடுத்துட்டீங்களா? ஞானசானம் எடுத்துட்டீங்களா? ஏன் ஞானசானம் எடுத்தீங்க? பரலோகம் போயிடணும். அதனால குட் குட், பரலோகம் போகணும். நம்ம எல்லாருடைய மோட்டிவ் என்னன்னு கேட்டாக்கா, பரலோகம் போயிடணும். பரலோகம் போகணுன்றதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? அவன் இயேசுவை நம்புறானோ இல்லையோ ஏதோ, எப்ப நீ வந்து என்ன செய், வந்து முங்கிடு. நீ வந்து முங்கிட்டுனா போதும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தா கூட அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமோ, அதே பாவம், அதே வாழ்க்கை, பழைய மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். அதனாலதான் என்னவோ யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்றாரு, why we need the baptism. ஏன் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும்? Baptism is the sign that we repent towards to God. Amen. ஞானஸ்நானம் என்ன காட்டுது அப்படின்னா, இதுவரை பாவ வாழ்க்கையில் இருந்த நான், உலகத்தோடு ஒன்று சேர்ந்த நான், இந்த நாளில் இருந்து பரலோகத்தின் தேவனுக்கு நேராக என் வழிகளை திருப்புகிறேன், என் ஆண்டவருக்கு நேராக நான் திரும்புறேன் அப்படின்றது தான் பேப்டிசம் உடைய கரு, ஆழம். பேப்டிசம்னாலே மனம் திரும்புதல். இங்கிலீஷ்ல ரெப்பன்டன்ஸ், ரிப்பன்ட், கிரேக்க வார்த்தையில மெட்டானோயா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுது. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா, மனம் திரும்பிட்டீங்களா அப்படின்னா, அந்த மனம் திரும்புதல் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் மனம் திரும்புதல் வரும்போது நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, நகையெல்லாம் கழட்டிடணும் இல்லை, அப்புறம் கலர் சொக்கா போடக்கூடாது, அப்புறம் வெள்ளை வெள்ளை போட்டுக்கணும், அப்புறம் கழுத்தில் தாலி இருக்கக்கூடாது, தாலி கட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரம் தான் ஒரு மனமாற்றம் நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் த ரியல் சேஞ்ச். ஆமென். அதல்ல உண்மையான மனமாற்றம். மாற்றம் என்பது வெளியில் அல்ல, மாற்றம் உள்ளே வர வேண்டும். அதுதான் பேப்டிசம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். சிலருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது ஏன் தெரியாம எடுத்ததோடு தான் பாருங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. இனி சர்ச்சுக்கு அவங்க வராது. காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்களுக்கு பேப்டிசம்னா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு தேவன் யார் என்ற அறிவு இல்லை. காரணம், தேவன் யார் என்ற அறிவு இருந்தா அவங்க சர்ச்சுக்கு வராம அவங்களால இருக்கவே முடியாது. Because they don't know whom they are worshipping. Amen. அந்த ரியல் நாலேஜ் இல்லாததுனால தான் யாரோ சொல்றாங்கப்பா, டேய் நீ ஞானஸ்நானத்தை தான், அம்மா நீ ஞானஸ்நானத்தை எங்க போக முடியும்? நீ எடுத்தா கூட பரலோகம் போக முடியாது. நீங்க ஞானஸ்நானமே எடுத்தாலும் பரலோகம் போக முடியாது. ஆமென். ஏன்னா ஞானஸ்நானம் ஏன் எடுத்தோன்னு தெரியாம ஒரு மனுஷன் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆகவேதான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது இப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 3:1 அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, கேளுங்கள், மனம் திரும்புங்கள். பாருங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, சேஞ்ச் யுவர் மைண்ட் என்றார். ஆமென். உன் சிந்தையை மாத்துன்றார். இது வரைக்கும் தெய்வம் அல்லாதவைகளையும் சடங்காச்சாரங்களை தான் ஆராதனை நினைச்சிருப்ப. இனி அப்படி அல்ல. ஜீவனுள்ள தேவன் ஒரு உண்டு, அவரே ரட்சகர் என்ற அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்துதான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். அப்படியே நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்து உன் வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லைன்னா அந்த ஞானஸ்நானம் இன்னும் வேலை உனக்கு செய்யாதுன்னு அர்த்தம். ஏன்னா உன் சிந்தை இன்னும் மாறவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் வேர்டே, அவர் ஊழியத்தினுடைய முதல் வார்த்தையே அவர் என்ன சொல்றார்? சேஞ்ச் யுவர் மைண்ட் என்றார். உன் சிந்தையை மாத்துன்றார். ஆமென். கரெக்ட். ஆம்பிளிஃபைல நல்லா இருக்கும். repent, think differently. Amen. Change your mind, regretting your sins and change your conduct, for the kingdom of heaven is at hand. Change your mind, think differently என்றார். இதுவரைக்கும் இதெல்லாம் ஆராதனை நினைச்சிருப்ப, இனி இதெல்லாம் ஆராதனை. இனி எனக்காக சிலுவையில் ஒரு பலியானாரே, அவர்தான் இரட்சகர் என்று அவருக்கும் ஆராதனை இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கொடுத்ததே கிடையாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் உடனே பதில் கிடைக்கணும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அவர் ஆராதிக்கிற விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்போம். நம்ம ஆண்டவரே இந்த வீக் என்னால வர முடியல,
நான் நெக்ஸ்ட் வீக் வந்துக்கிறேன். இந்த வாரம் என்னால் வர முடியல, நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். இந்த சர்வீஸ் இல்ல, அடுத்த சர்வீஸ் நான் பார்த்துக்கிறேன். நோ, நீங்க ஆண்டவர் ஆராதிக்கணும். அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் இடத்துக்கு வருகிறார்கள். ஆமென். நல்லா கேளுங்க. பிரசங்கம் பண்றாரு, இயேசுதான் தெய்வம்ன்றாரு. ஜனங்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? எல்லாங்க யூதேயாவின் வனாந்தரத்துக்கு வராங்க. அந்த யோர்தான் நதிக்கரைக்கு ஜனங்கள் எல்லாருமே வராங்க. வந்துட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆமென், யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க எல்லாருமே. பாவங்களை அறிக்கை செஞ்சு யோவானால் ஞானஸ்நானம் பெறாங்க. அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சிம்பிளா சொல்றேன், எப்படி நம்ம சொல்றேன், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போவேன் நினைச்சு வந்து என்ன நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் அவர். பாப்டிசம் எடுத்ததால நான் பரலோகம் போயிடுவேன். அது முடிக்கும் போது இப்படி சொல்றாரு, நீ மனம் திரும்பினா உன் வாழ்க்கை அப்படி இருக்கும்ன்றார் அவர். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. கிறிஸ்தவன் சொல்லக்கூடாதுங்க, கிறிஸ்தவனை நம்ம வாழணும். நம்ம ஹல்லேலூயா, ஆமென். அவன் கொடி ஏத்த போவான், நம்ம கொடி இறக்க போவோம். நம்ம பார்த்திருக்கீங்களா? அவன் கொடி ஏத்துறதுக்கு போவான், நம்மால் கொடி இறக்கத்துக்கு போய் நிப்பா. பைபிள்ல சொல்லாதது நம்ம செய்யவே. இந்த மாதிரி பவுல் பிரசங்கம் பண்ணி தான் அடி வாங்கினார், தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலன் பவுல் இந்த மாதிரி சத்தியத்தை பேசி எல்லாருக்கும் சத்துருவா அவர் மாறினார். காரணம் என்ன? அவர் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். அவர் ஊழியக்காரனுக்கு யாரை கடிந்து கொள்ள திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தன் சொந்த ஜனத்துக்குள்ளேயே தவறான ஒரு காரியம் இருக்கவே கூடாது. மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற, ஆனா மனம் திரும்பினதுக்குரிய அடையாளம் உன் வாழ்க்கையில் இல்லையே. அதான் சொல்றாரு, bring forth therefore fruits meet for repentance அப்படின்றார். அப்படின்னா மனம் திரும்பனல, அதற்கேற்ற கனியங்க. மனம் திரும்பிட்டேன்னு சொல்றல, அதற்கேற்ற ஜீவியங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றல, அதற்கேற்ற வாழ்க்கை எங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். வே நாம மற்றவர்களை போல் பெயர் கிறிஸ்தவனாக இருக்கவே கூடாது, பண்டிகை கிறிஸ்தவனாக இருக்கவே கூடாது. உண்மையா கர்த்தர் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அதுல அவரே 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. 10ல, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், பாத்தீங்களா, ஆண்டு கோடாலியை வச்சிருக்கிறாராம். கோடாலியை வச்சிருக்கிறாராம். சமீபத்துல ஒரு 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 யூதர் என்ன செஞ்சாரு, இந்த மெசையா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உலக நாடுகள்லாம் சுத்தி வரார். சுத்தி வந்து மெசையா பத்தி இருக்கக்கூடிய ரப்பாய்ஸ் இருக்கிறாங்க, அதாவது யூத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மத போதகர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்துல போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது அந்த ரப்பாய்ங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது, ரொம்ப நெருங்கிட்டோம் நம்மன்றார் அவர். ஹல்லேலூயா. நாம இந்த பூமியில் தான் இருக்கிறோம், ஆமென். ஆனால் நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆகவே தேவன் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ மனம் திரும்பின சொல்ற, நான் மனம் திரும்பிட்டேன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற, ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டதற்குரிய அந்த அச்சாடையான வாழ்க்கையில இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ற நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியில் தூக்கி போற்றுவேன்றார். அவர் கனி கொடுக்கணும்ன்றார், கனி இருக்கணும்ன்றார். உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்னாடி முன்மாதிரியா இருக்கணும். நம்ம தான் நம்ம பைபிள் சொல்ற மலை மேல் இருக்கிற பட்டணம். இந்த பட்டணம் என்னைக்கு மறைந்திருக்கவே உலகத்தின் வெளிச்சம் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பு என்று ஆண்டவர் சொன்னார். உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மனம் திரும்புதலுக்கென்று அவர் சொல்ற, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிற அவரோ
என்னிலும் வல்லவராயிருக்கிறார். சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. கேளுங்களேன், அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு கனி ஏன் இல்லைன்னு சொல்றேன், கேளுங்களேன். வெறுமனே தண்ணில மூழ்கப்பட்ட அனுபவம் என்ன செய்யல? கனி கொடுக்கல. நீங்கள் எல்லாருமே பரிசுத்தாவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அந்நிய பாஷையின் அடலத்தோட நீங்கள் ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். வெறுமனே நீங்க தண்ணியில மூழ்கி எழுந்ததால நீங்க கிறிஸ்தவனை வாழ முடியாது. ஒரு எஃபெக்டிவான ஒரு கிறிஸ்தவல நீங்க இருக்க முடியாது. நீங்க ஆவியில நிறைய அனுபவம் இருக்கணும். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே கனி தரக்கூடிய ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறதா, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களத்தில் சேர்ப்பாரா, பதரையோ ஆவியான அக்கினியில் சுட்டெரிப்பா. அந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது நான் சொல்றேனே. தமது கோதுமை என்பது அது நல்ல கனி கொடுக்கிற மரம். ஆமென். பதர் என்பது கனி கொடாத ஒரு ஜீவியம். அது எதனால சுட்டெரிப்பாரா? அக்கினினால சுட்டெரிப்பாராம். அவர் நல்ல ஆழமா கேளுங்க. பரிசுத்தாவியினாலும் அக்கினினாலும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கும் போது பரிசுத்தாவியானவர் உங்களை கனி கொடுக்க செய்வார். அந்த பரிசுத்தாவியானவர் உண்டான அக்கினி என்ன செய்யணும்? நமக்குள்ள தேவையில்லாத குணாதிசயங்களை அவர் சுட்டெரிப்பார். அவர் ஹல்லேலூயா. ஒன்னு ஆழமா சொல்ல கேட்கணுங்க. நீங்கள் எவருமே உங்கள் பலத்தை கொண்டு உங்களால் கனி தர இயலாது. ஆனால் பரிசுத்தாவியான பலத்தை கொண்டு நீங்கள் கனி தர முடியும். பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நீங்கள் அவருக்காக வெற்றியை வாழ முடியும். இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம். ஆமென். இந்த உலகம் அசுத்த நிறைஞ்ச உலகம். இந்த உலகத்தில் அவ்வளவு லேசாக நீர் கர்த்தருக்காக வாழ முடியாது. உங்களுக்கு ஒருவருடைய பலன் தேவை. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடியில் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவியானவர் உங்கள் மத்தியில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்படின்னா நீங்கள் பலன் இல்லாம நீங்கள் இயேசுக்காக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அடிக்கடி தவறி விழுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய மைய வசனம் என்னன்னு பார்க்கும்போது அது 9ஆம் வசனம் தான் மைய வசனம். காரணம், மொத்தம் 17 வசனங்கள் இருக்கின்றன. அதுல 9ஆம் வசனம் தான் மைய வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று யோவான் சாணன் சொல்றாரு. உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஏங்க நடுவுல இந்த யோவான் சாணன் ஆபிரகாமை பேசுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அவன் விசுவாசத்தினால நீதிமானானான். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லோருமே கிரியைகளினால நீதிமான்களாக விரும்புகிறார்கள். ஆகவேதான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்றாரு, இந்த பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது வேறொன்றுமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அதனால் உண்டாகிற நீதியே மெய்யான நீதியாயிருக்கிறது. அந்த மனுஷனை நீதிமான் படுகிறான். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதி. அந்த மனுஷனே நீதிமான். வேதம் சொல்லுகிறது அழகாக. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5:32 வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் யாருக்கு கொடுக்கப்படுகிறார்? ஆமென். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து கேளுங்களேன். அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி. ஹல்லேலூயா. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்படின்னா உன்னை சாட்சியை நிறுத்துவது தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நிறுத்துவதற்கான காரணம் பரிசுத்த ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் வேலை செய்யும் போது நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். 12 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக 1 o'clock ஆஃபீஸ் ரீச் பண்ணிடுவேன். நான் 1 o'clock ரீச் பண்ணனாக்கா எனக்கு ஆஃபீஸ் முடியறதுக்கு எனக்கு இரவு 2 மணி ஆகிடும். 2 மணி முடிச்சு கேப் எல்லாம், அதாவது கேப் எப்படி போவோம் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் கேப் வைக்க மாட்டாங்க. அது எல்லாருமே ட்ராப் பண்ணிகிட்டே வருவாங்க. ட்ராப் பண்ணும்போது அங்கே அந்த நேரத்தில் யார் எப்படி வராங்கன்னு தெரியாது. அப்படியே திருவான்மையூர் மாட்டோம், ஐசோஸ் மாட்டோம், அப்படி அப்படியே சுற்றி லாஸ்ட்டாக பாடி வரும்போது இங்கே மவுண்ட் லைனை ட்ராப் பண்ணுவோம். அப்படி சுற்றி வர்றதுக்கே
கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே ஆகிடும். அப்படி வீட்டுக்கு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 3:45 4 மணி அப்படி ஆகிடும். திரும்ப காலையில் பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூல் கொண்டு போய் விட, திரும்ப காலையில் எழுந்து 7 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடியாக கொண்டு போய் விட அப்படியே டைம் ஆகிடும். அப்போ நான் தூங்குறதே ஒரு 3-4 மணி நேரம் தான் நான் தூங்குவேன். நான் அப்போ வெள்ளிக்கிழமை வந்து பைபிள் ஃபாஸ்டிங் டே நடக்கும் சர்ச்சில். அப்போ இமீடியட்டாக என்ன திரும்ப செய்வேன், நான் ஸ்கூலில் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து நாங்கள் 2 பேரும் நானும் என் மனைவியும் ஆயத்தமாகி கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் சர்ச் உள்ள இருப்போம். ஏங்க, பரிசுத்தாவின் உள்ள இருந்தார்னா சோப்லாங்கி சோம்பேறினா இருக்க மாட்டாருங்க. அவர் சுறுசுறுப்புள்ளவர். அவர் பரிசுத்தாவின் உள்ள இருந்தார்னா அவன் மான போல வேகமோ கழுகை போல பலனுள்ளவனா இருப்பான். பரிசுத்தாவி இல்லைனாலே தூக்கம் வரும், சோம்பலா இருக்கும், பலவீனமா இருக்குதுன்னு சொல்லும், காரணங்களை எல்லாம் ஃபிங்கர் பண்ணிட்டே இருக்கும். நோ, கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கூட என் மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப சரி கிடையாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. உடல்நிலை சரியில்லைன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னென்ன உள்ள எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது அது எனக்கு மட்டும்தான் தெரியும், டாக்டர்ஸ் தெரியும். அப்போ என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ என்ன பண்ணு, 6:30 மணி வரைக்கும் நல்லா படுத்துட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை. 6:30 மணிக்கு மேலே எழுந்து ரெடி ஆகி நீ உட்காரு, ஓபேத் வந்தோன்னு கூப்பிட்டு வந்து சர்ச் கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு எல்லா ஆராதனைகளிலும் அவங்கள பங்கு பெற வச்சிருக்கிறேன். காரணங்களை சொல்லவே கூடாது. காரணங்களை சொன்னாங்கன்னா நான் சொல்றேன் கேளுங்க, அவங்களுக்குள்ள கடவுளே இல்லைன்னு அர்த்தம். they are zero. ஏன்னா நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றேன், ஆனா கனி. எங்க வீட்டில் நான் என்ன பண்ண, ஒரு தொட்டி ஒன்று இருக்கு, அது ரொம்ப எம்டியா இருந்தது ரொம்ப நாளா. நான் போய் நேரம் என்ன பண்ண, கடையில் போயிட்டு இந்த மல்லிப்பூ இருக்குல்ல, அதனுடைய விதையை கொண்டு வந்து போட்டு விட்டேன். நான் பார்த்தா முளைச்சு வந்ததுங்க, வந்தது. ஒரு பூ இல்லை, ஆச்சு 6-7 மாசம். ஆனா செடி மட்டும் பச்சை பசலேன்னு இருக்கு முன்னாடி. அதுக்கு எங்க அம்மா கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா பூவே வரல, அதை எடுத்து போட அப்படின்னு. பூவே விடல, எடுத்துறாத, வேஸ்ட். அது எடுத்து என்ன செய்யுது, அடைக்குது. அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையும் கொடுக்குது. அதை பிடுங்க அப்படின்னு. நான் எங்க அம்மா ஆண்டவர் மாதிரி பார்க்கலாம்ப்பா ஆண்டவர் தானே சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் பார்க்கலான்னு ஒரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர். அவன் சொல்லுவான், வந்து வெட்டி எடுத்துடலாம்ப்பா அந்த மரத்தை. நம்ம ஓமையில சொல்றாரு, வெட்டி எடுத்துடலாம், வேஸ்டா தான் இருக்குதுன்னு. அதுக்கு ஆண்டு சொல்லுவாரு, சரிப்பா இன்னும் 1 வருஷம் விட்டு பாரு, அது கொடுக்குதான்னு பாரு, இல்லைன்னா தூக்கிட்டு வானா அப்படின்னு. அப்படிலாம் சிலர் தூக்கிறார் போல. நம்ம வீட்டில் வேஸ்டா இருக்கிற பொருளை உணவு வச்சுக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒரு வகையில தேவ ராஜ்யத்துக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கூட மாற்றம் வரணும்ன்ற ஆண்டவர். கனி இல்லாம சும்மாலாம் வாழாதன்றார். மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற, அதுக்கேற்ற மாதிரி வாழறியா? டாஸ்மாக்ல நீயும் நிக்கிற, இன்னொருத்தன நிக்கிறான். அவன் யோசிச்சு உன்னை பார்த்து, தோட ஞாயிற்றுக்கிழமை ஐயா பைபிள் சர்ச்சுக்கு போயிடுவாரு இல்ல, நம்ம கூட இவரும் சரக்கு வாங்குறாரு அப்படின்னு. கனி இல்ல. அப்புறம் வேலை மேல துட்டு அடிக்கிற, கேட்டா எங்க வீட்டில் ஒரு பெயிண்டர் ஒருத்தர் வந்தார், வேலை செய்யறதுக்கு வந்தார். வந்துட்டு அடிச்செல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா பெயிண்ட் மீறும்ல, அதை அவர் எங்களை கேட்காம எடுத்துட்டு போறாரு. எங்க அம்மா வேகமா போய் என்ன பண்ண, எப்ப நெல்லுப்பா. நம்ம வீட்டில் சொல்லவே தேவையில்ல, அம்மா நிறுத்திட்டான். என்னப்பா இது எங்களை கேட்காம கொள்ளான்னு எடுத்துட்டு போறேன். இல்லம்மா இது வந்து எங்களோட தொழில் தர்மம்ன்றாங்க. என்னடா தொழில் தர்மம், துட்டு குத்து வாங்குன நாங்க நீ எடுத்துன்னு போவியா நீ சொல்ல? ஓனர்கிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா? அப்புறம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது இந்த பேப்பர் பண்டல் இருக்கும், இந்த மாதிரி பெரிய, இதோட பெரிய குடோனா ஃபுல்லா பண்டல் இருக்கும்.
அவன் பெரிய பெரிய பேக் எடுத்து போட்டுன்னு போவான். எனக்கும் சரி, நீ உனக்கு போடா அப்படின்னு. போடா, என் வீட்டில் ஏற்கனவே நிறைய தொந்தரவு இருக்குது, இது அல்பம் 250 ரூபாய்க்கு போயிட்டு அப்புறம் இல்லாத பிரச்சனைலாம் என் வீட்டில் வந்துடும், நீ போ அப்படின்னு. அதை ஒன்று என்ன செய்யணும், மேனேஜர்கிட்ட கேட்டு எடுத்துட்டு போன. மேனேஜர்கிட்ட கேட்டால் விடுவாரா? அலோவ் பண்ண மாட்டார்ல. அப்போ அது திருடு தானே. அப்போ களவு செய்யாதிருப்பாயாக திருடாதிருப்பாயான்னு சொல்றாரு. அப்போ அது உன் கனி இல்லையா அந்த இடத்துல? கனி இல்லையங்க. அவனுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா இல்லையங்க நம்ம அந்த இடத்துல? பேர் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாதுங்க. நம்மளால எல்லாத்திலும் பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? முடியாது. ஆனா எதெல்லாம் இருக்க முடியுமோ அதெல்லாம் இருக்கணும். நம்ம கூடுமான மட்டும் நம்ம என்னங்க சொல்ற வித்தியாசத்தை காட்டணும். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், நீயும் கெட்ட வார்த்தை பேசுற, பேசலாமாங்க? பேசாதே பேசுறேன்னு சொல்ற உலகங்க இது. அப்ப நீ பேசணும் என்ன சொல்லுவாங்க பாரு. ஹலோ, பேசாதியே அவன் பேசனா அப்படின்னு பொய்யும் பொருட்டம் இருக்கு. இன்னும் நீ பேசலினா அவள் நெத்தியில முத்திரை ஊத்திடுவாங்க. மனம் திரும்புதல் கேட்ட நான் ஏசப்பா புள்ள, ஆனா வாழ்க்கை இல்ல. இங்க ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் இல்ல. வேஷம் காட்டுறதே இந்த சினிமாக்காரன் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போன உடனே மேக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நின்றுவான். எல்லாம் பேக்கப் ஆடின உடனே என்ன செய்வான், போயிட்டு குளிச்சுட்டு பழைய மாதிரி வந்துடும். அவனை பார்த்தா வெளியில வந்தா இவர் தான் அந்த நடிகரானே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வரும், மேக்கப் பண்ணி வந்துடும். நம்ம வீட்டுக்கு போன முதல் குளிச்சுட்டு எல்லாத்தையும் கழிச்சுட்டு பழைய மாதிரி ஆயிடும். ஏன் சொல்ல? அப்பதான் இந்த உலகத்துல சரியா இருக்கும். நம்ம சும்மா நம்மள இப்படியே இருந்தா வேலை ஆவாது. 2 வாங்கினாதான் ஜென்ம சும்மா வேலை செய்து பாருங்க. சொல்றாரு, மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுன்றார் அவர். 2 கொரிந்தியர் 6:14-18 வரைக்கும் முடிக்க போன. நல்லா ஆழமா கேளு. 6:14 பைபிள் போட்டுறீங்க, எழுதிக்கோங்க. 6:14-18 கேட்குறீங்களா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன், அந்நிய நுகத்தில் என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்பட கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும், நீ நீதிங்க, உலகம் அநீதி. நீ ஒளி, உலகம் இருள். சம்மந்தம் எதுன்னு கேட்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதென்றார். அவிசுவாசியுடனே அப்படின்னா அவிசுவாசி கூட உலகத்தா கூட பழகக்கூடாது இல்லைங்க. அவனை போல அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவன் சொல்லும் போது அதுக்கு நம்ம நோ சொல்லணும், எஸ் சொல்லக்கூடாது. அதுதான் உன்னை அந்த இடத்துல வேறுபடுத்தி காட்டுற இடம். மாமச்சான் ஒரு குவார்டர் விடலாம், வாடா போலாம், போயிடுது. வாடா ஒரு கட்டிங் விடலாம், இன்னைக்கு ஒன்றும் லேசம் மனுஷர் விடு போ. நான் மன்னிக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே அவங்ககிட்ட வித்தியாசம், நமக்கும் அவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? உடனே வந்து அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டான், நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஏன் சொல்லு? ஏன் சொல்லு? ஏன் சர்ச்சுக்கு வரோம் சொல்லு? பழக்க தோஷம். சர்ச்சுக்கு போகலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நீ சர்ச்சுக்கு வந்த ஒரு மாதிரியா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும், ஆமாங்க. இயேசுநாதர் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் இயேசுநாதர் பார்த்துருக்கீங்களா? அவர் போட்டோ இருக்கா? அவர் போட்டோ இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் எங்கள் வீட்டில் வச்சிருப்பேன். எங்கள் அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோ முதல்ல எங்கள் வீட்டில் போய் நிறுத்தி ஃபோட்டோ வச்சுருந்தேன் நான். எங்கள் அம்மா வீட்டில் நுழைஞ்சாங்க. என்னப்பா அந்த ஃபோட்டோ அப்படின்னாங்க. இல்லைம்மா உங்கள் 2 பேரும் கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு. நான் முதல் அதை எடுனாங்க. அப்படின்னா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுப்பா, ஆண்டுக்கு முக்கியத்துவம் கூட அப்படின்னாங்க. நீ என்ன செய்வ? மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ மாட்டிட்டு வீட்டில் நுழையும் போதே அவனுக்கு மூஞ்சி தான் முழிக்கணும். ஹலோ, அவனா 10 பைசா புரோஜனம் இல்லாதவனா இருப்பான். அட்லீஸ்ட் அம்மா அப்பா போட்டோ வை, அவன் போட்டோ முத எடு. அதுல செத்தவங்க போட்டோலாம் வைக்காதீங்க. உயிரா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒன்றும் செய்யல.
எப்படா சாவான் சாவான் போறானே திரும்பி வருவானான்னு பாருன்னு சொல்லிவிட்டு செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து அழுவுறது. வருஷம் வருஷம் அவன் பேரை சொல்லிக்கின்னு சோறாக்கி தோன்றுறது. இதுக்குன்னு ஒரு கும்பல்லாம் இருக்குது. கல்றத்தினாலான ஓடிடுது. எதுக்கு அங்க யார் திரும்ப இப்போ கல்றத்தினால நிக்கணும்? உண்மையா பெத்தவங்களை பார்த்தவங்க மட்டும்தான் நிக்கணும். மற்றவங்களாம் போ தகுதியே இல்ல. உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க முடியல. பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீங்க என்றார் அவர். இந்த உலகத்திலிருந்து உன்னை பிரிச்சுக்கோ, வேறு பிரிச்சுக்கொன்றார். ஆனா இந்த உலகத்தோடு நீ வேஷம் தரிக்கிறேன்றார். ஏன் வேஷம் போடுறேன்றார்? நம்ம யாருமே பார்க்கல நினைக்கிறோங்க. அவர் சொல்றாரு, என் கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது என்றார். நான் தேவனானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கப்பா? எங்கப்பா பயப்படுற? துணிகரமா இருக்கிற பாவம் செய்ய. இன்னைக்கு ஒரு நாள் திட்டிக்கிறேன், அடுத்த வாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்புதல் கேட்ட கனி வாழ்க்கை இருக்கணுங்க. ஜபம் இருக்கா? ஜபிக்கிறியா? வீட்டுல தனி ஜபம் இருக்கா? குடும்ப ஜபம் இருக்கா? நமக்கு தான் எப்போதுமே நம்ம வீட்டுல பிஸியா இருப்போமே. நம்ம எல்லாரும் பார்ட்டிலே தான் இருப்போம். நம்ம எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்போதுமே நம்ம வீடு பிஸியா தான் வச்சுருப்போம். நம்ம உங்க வீடை நீங்க பிஸியா வைக்க கூடாது. உங்க வீடு நீங்க குவைட்டா வைக்கணும். நீங்க எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்தாலும் 10 நிமிஷத்துல வெளியே போயிடணும் அவங்க. அப்ப நானு உனக்கும் சேர்த்தா. ஏன் தெரியுமா? எனக்கு ஜப நேரம் இருக்கு. நீ மணிக்கணக்கா உட்கார்ந்து நேரத்தை வீணடிச்சுட்டு நீ எப்படியும் நீ வாழதான் போற. என்னது நீ செய்யதான் போற. உங்ககிட்ட அந்த 1 மணி நேரம் நான் வீணடிக்கிறதுக்கு அந்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கேன், 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் நான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பைபிள் ரீடிங் இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கா? நீங்க ஜெபம் பண்றீங்களா? கேட்டா பதில் சொல்ல நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. உண்மையாவே நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததால மட்டும் ஒரு மனிதன் பரலோகம் போக முடியாது. அதற்கேற்ற கனியில தான் பரலோகம் போக முடியும். ஒருத்தன் பைபிள் சொல்லுது 5 தாளந்தை கொடுக்கிறாரா ஆண்டவர், அதை 10 மாத்தி கொடுக்கிறாரா. உங்க எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளை கொடுக்கிறார். அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். அதை வரும்போது அதை பயன்படுத்தி பெருக்கி என்ன செய்யணும்? அதை 10 மாத்தி கொடுக்கணும். அதை ஒண்ணு என்ன செஞ்சான்? ஒருத்த புதைச்சு வச்சான். அவனை கர்த்தர் அக்கினி கடல்ல தள்ளினார். அவர் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆடல் பாடல் கொண்டாட குட், நல்லதுங்க. நானும் பாடுவேன், நானும் ஆராதிப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதுல எந்தவித சந்தேகம் இல்ல. ஆனா அதையும் தாண்டி என் வாழ்க்கையில கனி தரக்கூடிய வாழ்க்கை இருக்கா, ஜீவியத்துல மாற்றம் இருக்கான்னு பார்க்கணுங்க. நம்ம ரட்சிக்கப்படும் முன் ரட்சிக்கப்பட்ட பின் அப்படின்னு நீங்க ஒண்ணு அஜெண்டா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒன்னதான் இருக்கும். அப்ப எப்படி நம்ம நேரத்தை வீணடிச்சோமோ அதே தான் நம்ம இப்போ நேரத்தை வீணடிக்கிறோம். நம்ம நேத்து தான் சடனா எனக்கு ஞாபகமே வந்தது. என் பொண்ணுக்கு இந்த மாசம் பர்த்டே வருது. மறந்தே போயிட்டேன் நான். அம்மா உன் பர்த்டே வருது மறந்துட்டேன், டி நகர் போகணுமான்னு கேட்டேன். ஏன் சொல்ல போனாங்கடி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்கள மட்டும் அனுப்பிச்சு விடுப்பாரு. புளிஸ் ஒரு கட்டி முட்டையை வச்சு அனுப்பிச்சுனாக்கா அது போய் சாயங்காலம் வரட்டும், நமக்கு என்ன வந்துச்சு என்ன சொல்றாரு. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. யார் எப்போ நம்மளை கூடுவாங்க, எப்போ ஓடலாம். ஆமாங்க, யார் எப்போ நம்ம எங்க எப்போ கூடுவாங்க, எங்க எப்படி ஓடி நேரத்தை கழிக்கலான்றதுக்கே ஒரு குரூப் இருக்கு. அது எப்படிதான் தெரியலங்க. அந்த ஆண்டு தான் வெளிச்சம். அது பரலோகத்தில் போய் அவர் முன்னாடி நின்று என்ன கணக்கு கொடுப்பாங்களோ தெரியல எனக்கு. பூமியில நம்ம வாழ நேரம் கொடுக்குறாருல, சரி 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாரு வேலை செய்ய. ஹலோ 8 மணி நேரம் வேலை செய்றீங்களா?
அதுக்கு தானே சம்பளம். சில 10 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்யற, முக்காவாசி ஓபி தான் இருக்கும் அதுல. பாத்தீங்கன்னா தேவ புள்ள இப்படி செய்யலாமா? வேலை செய்யற இடத்துல நான் வேலை செய்யற இடத்துல பேச மாட்டேங்க நான். ஏன்னா அதனாலே கூட இருக்கணும் கெட்ட வார்த்தை திட்டி இருக்கிறாங்க. உன்னாலதான் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. நாங்க ஃப்ரீயா இருக்க முடியல, வெளியே போக முடியல, வர முடியல, நீ எப்ப பார்த்தாலும் உட்காண்டே இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். போடான்னு நீ கெட்ட வார்த்தையில திட்டு, எதுலன்னா திட்டு என்னன்னு. அவன் ஒரு ஃபன்னா தான் திட்டுவானுங்க. உனக்கு கிடைக்கிற லஞ்ச் அவர் 1 ஹவர் என்ன பண்ற? கரெக்டா எடுத்து போன 1 ஹவர். ஏன்னா அப்படியே மீதி 4 மணி நேரம் நம்ம கரெக்டா வேலை செய்யற மாதிரி. இந்த பக்கம் 4 மணி நேரம், அந்த பக்கம் 4 மணி நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யற மாதிரி. அப்படியே நீ அந்த 1 மணி நேரத்தை கரெக்டா எத்தனை 10 நிமிஷம் சாப்பிட்டு அப்படியே காதாச்சுன்னு வருவேன். டோன்ட் டூ தட். உன் எஜமானுக்கு உண்மையா இரு, பார்க்கிற எஜமானுக்கு உண்மையா இருங்க. அப்புறம் உலகத்தானே தாங்க செய்யற, நீயா தானே செய்யற வேலை மேல. எங்க ஆபீஸ்ல ஸ்டாப்லரு இந்த பென் எல்லாம் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். அதெல்லாமே யாரும் எடுத்துட்டு போனோட கணக்கு தெரியாது. வாரத்துக்கு ஒன்று எடுத்துன்னு போன, வாரத்துக்கு ஒன்று எடுத்துன்னு என்ன பண்ணுவான்னு தெரியாது. எதோ ஸ்டாப்லர் ரெடி பண்ணுங்க, அது என்னத்த ஸ்டாப்லர் ரெடி படிப்பான்னு ஆண்டுதான் வெளிச்சோம். புதுசு கங்காரும் தூக்கி பெருசு பெருசா தூக்கி போயிடுவாங்க. இப்ப நானும் அவன் கூட சேர்ந்து ஒன்று எடுத்து வந்து என்னங்க யோசிப்பான் அவன். இயேசு நல்லவன், நான் அவன் இயேசு பத்திலாம் சொல்லுவேன். பத்தியா இயேசுதாஸ் என்ன பண்றாரு? இயேசுவை லூட் அடிக்கிறாரு. அப்புறம் அவன் இயேசு என்னைக்கு ஏற்றுக்கவே மாட்டான். என்னை எத்தனைங்க எல்லாருமே ஆஃபீஸில் எப்படி இயேசு இயேசு தான் வர கூப்பிடுவாங்க. வர திருப்பதி வாரம் திருப்பதி போங்க, லட்டு இந்த பெருசா வரும். என் டேபிளுக்கும் வரும் லட்டு இவ்வளோ பெருசா வரும். எனக்கு வேணாம் பண்றோம் நான். வேற எதாவது என்ன பண்ணுவாங்க? இயேசு நத்தம் செய்யும், இயேசு நத்தம் செய்யும் இல்ல, வாங்கி அதை தின்னுட்டா வேலை பார்ப்பேன். அப்ப அவன் இன்னும் டேவிட் சாப்பிட்றான், இன்னொரு கிறிஸ்தவன் ஒருத்தர் அவன் சாப்பிட்றான். அது எனக்கு தெரியாதுங்க, அது எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட டெஃபினேஷன் கேள்வி அவன் சொல்லுவான். என்கிட்ட கேட்டா நான் சாப்பிட கூட தனியா வாங்கி கூட நான் சாப்பிட்றேன். கனி இதயத்துல கனி இருக்கணுங்க. எங்க கனி இருக்குது? கனினா பிஃபோர் ஆஃப்டர், ஞானஸ்தானத்துக்கு முன் எல்லாமே சேம் தான். ஒன்னே ஒன்று தண்ணியில மட்டும் தான் முங்கி வச்சிருப்போம். உண்மையா நீ மனம் திரும்பி இருந்தேன்னு வச்சுக்கோ, சண்டே ஆனா நான் சர்ச்ச 6 மணிக்கு நான் திறக்கிறதுக்குள்ள நீ முன்னாடி நிற்ப. அந்த இதயபூர்வமான ஒரு ரட்சிப்பின் ஆழங்க அது. தேவன் யார் என்ற அறிவு வந்துட்டா உன் தேடலை வித்தியாசமா இருக்கும். உன் வாயின் வார்த்தை வித்தியாசமா இருக்கணும். ஆபீஸ்ல அவன் டபுள் மீனிங்ல பேசுவான், நீ டபுள் மீனிங்ல பேசுவ. போச்சா? அப்புறம் அவன் என்ன யோசிப்பான்? பேர் மட்டும் என்ன பேர் ஆகுது? ஆரிகதாஸ், ஏசுதாஸ், அப்புறம் ஆண்டனி, அப்புறம் நோ சேஞ்ச். ஏசுவ பாப்பார். என்னப்பா நீ அவன் முன்னாடி சாட்சியா இருப்பேன்னு பார்த்தா, எனக்கு மகிமையா இருப்பேன்னு பார்த்தா, அவன் முன்னாடி என் மானத்தை வாங்குறியப்பா. நம்ம பிள்ளைங்க சின்னதில் இருக்கும்போது சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கும் போது என்ன பேசுறீங்க லொட்டுன்னு என்ன வாய் விட்டுறாங்க. நமக்கு என்ன தோணும்? ஏன் பண்றான்? அது வீட்டில் பேசுற மாதிரி அங்கே பேசுது. நமக்கு ஒண்ணு என்ன கில்ட்டி ஒரு மாதிரி சேமா, இந்த பையன் வரும்போது அடிச்சுனே வரும், பழிச்சு பழிச்சுனியா சேம் ஆயிடுச்சு. அதே போல் தாங்க இப்போ நீ அப்படிதான் இருக்கிற. மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற, ஆனா வாழ்க்கை இல்லையே. மாத்திக்கோ. அப்படி உண்மையா மாறினவங்க 2 பேர் வாழ்க்கையை சொல்லி முடிக்கிறேங்க. லூக்கா 22:60 வரைக்கும் கேளுங்களேன். அதற்கு பேதுரு, இயேசு மறுதலிக்கிறார். பேதுரு, நீ சொல்லுகிறதை அறியே. அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவுதுங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி வாவ் பேதுரு பார்க்கிறார். நல்லா கேள, இது பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன் இல்ல,
கூடவே 3.5 வருஷம் சாப்பிட்டாரு. அவரே அற்புத அடையாளம் செஞ்சிருக்கிற அவர் நாமத்தை வச்சு. என்ன மகிமையான ஊழியம் செஞ்சார் அவர். மறுரூப மலையில யாருமே இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல பேதுரு ஒரு ஆளு. மறுரூப மலையில இயேசு மறுரூபமாகி காட்டுறாரு, அவரே தெய்வம்னு. எலியாவும் மோசேவும் அங்க வராங்க. அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை யாருமே பார்த்ததில்லை. அவ்வளோ மகிமையா இருந்த அவரு, அவ்வளோ கன்ஃபர்மேஷன். ஏங்க என்ன மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன நீங்கள் என்ன கேட்டப்ப அவர் தாங்க சொன்ன மெசையான்னு. இப்ப அவரே சொல்றாருங்க தெரியலன்னு. காரணம் பரிசுத்த ஆவியானவர் வரல. ஆனா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். அவர் பேப்டிசம் எடுத்துட்டார், பேப்டிசம் எடுத்துட்டார். ஆனா இன்னும் பரிசுத்த அபிஷேகத்தை பெறல. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து ஆவியான உள்ள வந்துட்டார்னா சிறைச்சாலையில கூட அவன் துதிப்பாங்க. வெளியே போய் மனம் கசந்து அழுறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:17-20 வரைக்கும் வாசிக்கும் போது இப்ப பாருங்க, ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் இது எந்த சம்பவம் அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவியிலிருந்தே நடக்க முடியாம இருக்கிற மனுஷனை கர்த்தர் பேதுரு கொண்டு எழுந்து நடக்க செய்றார். அது அங்க பெரிய சர்ச்சையாகி இதற்கு மேல் இயேசு என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ நடக்கிற சம்பவம், இயேசுவை குறித்து அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாங்க அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம். இனி இயேசு பத்தி என்ன செய்யக்கூடாது. முதல்ல நான் உனக்கு அங்க பார்த்தனே, நீ இயேசுவோட கூட இருந்தியே, நீ பேசுற தோரணை தெரியுதே, நீ இயேசுவோட கூட இருந்த, நீ கலிலேயனாச்சே, நீ அப்படியாச்சே இப்படியாச்சேன்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, நான் அறியேன், சபிக்கவும். இயேசுவே தெய்வத்தையே சபிச்சுவாங்க, உன்னை என்ன சபிக்க மாட்டான். பேதுரும் யோவானும் பதில் சொல்றாங்க பாருங்களேன். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? பாத்தீங்களா மனம் திரும்புதலுடைய எஃபெக்ட் பாத்தீங்களா? உண்மையான மனம் திரும்புதல் சொல்றது, இப்போ நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேனா, ஆண்டவர் கீழ்ப்படிவேனா? உங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அந்த நாமத்தை சொல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நான் அந்த நாமத்தை சொல்லி ஊழியம் செய்வேன் அப்படின்னாங்க. அதான் உண்மையான மனம் திரும்புதல். சின்ன பிரச்சனை இயேசு விட்டு ஓட நினைக்கிற நீ உண்மையா மனம் திரும்பினியா? இல்ல இல்ல இயேசுக்காக வைராக்கியமா நிப்ப என்ன சொல்ற நீ மனம் திரும்பினியாங்க? ஒரு 15 நாள் இருக்கும், சாரி போன மாசம் நினைக்கிறேன், இந்த மந்தோட போன மாசோடைய ஆரம்பத்தில் நினைக்கிறேன், பைக்கை விட்டு இறங்கும் போது கை எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த லெஃப்ட் கை கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அந்த லெஃப்ட் கை பயங்கரமா வலிக்குது. நடக்க முடியல, கீழே கை என்னால் ஊன முடியல, பாத்ரூம்குள்ள போக முடியல, வெளியே வர முடியல, குளிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் நான் உட்காந்துக்கலாம் இல்லைங்க, காரணத்தை சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடக்க முடியல. ஒரு ஜவ்வு கிழிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, எனக்கு கையை ஊனவே முடியும் லெஃப்ட் கை. ஏங்க கர்த்தர் என்ன வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு அழைக்கலங்க. இங்க வந்துட்டு இந்த சேர் மேல ஏறி என்னால உட்கார முடியாது. உண்மையான நிலை என்ன அதுதான். என் மனைவி மட்டும் தான் தெரியும். இப்பதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சேர் மேல ஏறி என்னால உட்கார முடியாது. கை என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை ஷோல்டர் இறங்கிட்டு இருக்கா என்ன ஒன்றும் புரியல எனக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், போறதுக்கு நேரம் இல்லை பாருங்க. ஏன் தெரியுமாங்க,
ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஆண்டவர் தாங்க எப்போதுமே முன்னாடி வைக்கும், உலகத்தை பின்னாடி வைக்கணும். நீ மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, உலகம் முன்னாடி இருக்கும், இயேசு பின்னாடி இருக்கும். 5:28 சொல்லுது, அவன் சொல்றான் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. என்ன எஃபெக்ட் பாருங்களேன், இல்ல இந்த மாற்றம், ஒரு மனுஷனுக்குள்ள வர மாற்றம் பாருங்களேன். 5:28 கொடுப்பா. 5:28, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியை கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். ஆமென். இப்ப எருசலேம் முழுவதும் என்ன வார்த்தைமா இருக்கு? இயேசுவின் நாமம் பரம்பி இருக்கு. ஆனா அப்போசிஷன் நிறைய இருக்குங்க, எதிர்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அது நடுவில் என்ன தெரியுமா, இவங்களுக்குள் வந்த அந்த மனமாற்றம் அது அவங்கள சும்மா இருக்கவே விடலங்க. அவங்க இயேசுவின் நாமத்தை பகிரங்கமா பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க உங்களுக்குள் வர மாற்றம் அது பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு தெரியுங்க. அது ஹalleluya, praise the Lord. இன்னும் ஒருத்தர் உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 9:1-2 இப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 9:1-2, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சிஷ்யரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு சீறி பாய்ஞ்சு போறார். அவன் வேகமா போறார். அதாவது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற புருஷரையாலும் ஸ்திரீகளாலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமை கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்குறார் அவர். ஆமென். அதாவது இயேசுவை ஆராதிக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்றார் அவர். அந்த ஜனங்களை விடக்கூடாது. நியாயப்பிரமாணம் தான், மோசே சொல்லிய அந்த 5 ஆகமங்கள் தானே தவிர இனி என்ன செய்யக்கூடாது, இந்த கிறிஸ்துவை பற்றின பிரசங்கம் இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து இவர் எழுந்து வைராக்கியமாய் அவர் செயல்படுகிறார் அவர். ஆமென். ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் கிடையாது. அதே 9:18-22 வரைக்கும் வாசிக்கும் போது இந்த சவுலை ஆண்டவர் வழியில சந்திக்கிறார். ஆமென். இப்போ எங்க இருக்கிறார்னா நேத்தூர் எனப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறாரு. ஆமென். உடனே அவன் கண்கள் இருந்து யார் வந்து ஜெபம் பண்றா? யார் வந்து ஜெபம் பண்றா? சிமியோன் வந்து ஜெபம் பண்றார். ஆமென். வந்து ஜெபம் பண்ண உடனேயும் அவன் கண்களில் இருந்து மீன் செதுகள் போன்ற விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அப்படின்னா சிந்தைய மாத்திரம் என்ன மாத்திரம்? இனி நியாயப்பிரமாணம் அல்ல, இனி கிறிஸ்துவின் பிரமாணம். ஆமென். இனி நியாயப்பிரமாணத்தின் நீதி அல்ல, இனி கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியே மெய்யான நீதி என்ற அந்த சிந்தையை அவர் மாத்திராரு. பைபிள் சொல்லுது, பின்பான் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி, பாத்தீங்களா மனம் திரும்புதல் அது இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆமென். உண்மையான மனமாற்றம் உனக்குள்ள வந்தா அந்த மனமாற்றத்தை மத்தவங்களுக்கு வரணும்னு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணுவே. நீ மைக்கு போட்டு தான் பிரசங்கம் பண்ணணும் இல்லைங்க. 4 பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்துமாவை கொண்டு வர வேண்டிய வேலை கர்த்தருடைய உங்க வேலைங்க. அது இம்மீடியட்லி பைபிள் சொல்லுது பாருங்களேன், தாமதமின்றி, வித்தவுட் டிலே. நாளைக்கு போஸ்ட்மான் பண்ணவே இல்லைங்க. அவன் ஞானஸ்தானம் பெற்ற மனமாற்றம் உள்ள வந்த உடனே அந்த எஃபெக்ட பாருங்க. he preached about Jesus in the synagogues. தேவாலயத்தில் நின்று இயேசுவை இரட்சகர் என்று பிரசங்கம் பண்ணாராம் அவர். ஹalleluya. தேவகுமாரன் கிறிஸ்துதான் என்று அவர் பிரசங்கம் பண்ணார். 21, கேட்டவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நல்லா கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னன்னா, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களுக்கு கொண்டு போகும்படி வந்த இன்னும் சவுல் அல்லவா? இவன் தானே சபையை கொளுத்துன்னு நினைச்சான். இவன் தானே சபையை நாசம் பண்ணணும்னு நினைச்சான். என்னடா இப்போ இந்த சபையை 22 கொடுத்தியாப்பா? சவுல் அதிகமாக தண்டனை கொண்டு இவரே நான் சொல்லும் இந்த இயேசுவே மெசையா என்று பிரசங்கம் பண்ணினார். பாத்தீங்களாங்க. நீலாம் ஏன் சொல்லி இன்னும் இப்ப இயேசுனார் சொல்லாம வீட்டில் உட்காந்து இருக்கிற, ஆத்துமாதாயம் பண்ணாம நீ மனம் திரும்பவே இல்லை. உனக்குள்ள மனம் திரும்புதல் வந்தா அதற்கேற்ற கனி இருக்கும். கனி இருக்கும். நான் வச்ச அந்த மரம் மாதிரிதான் பச்சை பசலேன்னு இருக்கு. ஆனா என்ன இல்லை, ஒரு பூ கூட இல்லை. இந்த வாரத்தில் இப்படி பிடிங்கினாங்க. ஜாதி மல்லியத்தை வைக்க போறேன்.
இல்ல கனி தருகிற ஏதாவது ஒன்று வைக்கணும். மலட்டுத்தன்மை இருக்கவே கூடாது. இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குல அரஸ்ட் பண்ண வந்தார்ல கிறிஸ்தவங்களை, அவங்க எல்லாம் அலர்னாங்களா, என்னடா இது, யாரா இவன், எங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட வந்த சவுலா இது, என்ன மார்க்கத்தை பைபிள் சொல்லுது, வாசிப்பா கொடுப்பா, கலேஷியன்ஸ் கொடு, அதிலே 28-31 கொடு, அதே 9:28-31 வரைக்கும், 28 அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் மரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமா, பாத்தீங்களா மனம் திரும்புதல். கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். ஏன்னா கிரேக்கர்கிட்ட பேசும் ஞானத்தில் வல்லவர்கள் கிரேக்கர்கள், அவங்க எல்லாம் அடையாளத்தை தேடுறோம். ஆனா அந்த ஞானத்தை ஜெயிக்க இவருக்கு தேவ ஞானம் பேசுறாரு. அவர்களோ அவனை கொலை செய்ய, இது வரைக்கும் இவன் தான் எல்லாரும் கொலை பண்ணணும்னு நினைச்சான், இப்ப இவனை கொலை பண்ண எல்லாம் தேடுது. ஏன் தெரியுமா, இயேசுவின் நாமத்தை சொல்ற எல்லாரையுமே இந்த பூமியில் இருக்கிற இருளின் ஆதிக்கம் முடிக்க தான் நினைக்கும். ஆனால் கர்த்தரே அவர்களுக்கு அடைக்கல பட்டணமா இருப்பார். சகோதரர் அதை அறிந்து அவனை சிசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சு பட்டணத்தில் விட்டுடுறாங்க. அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபை பெருகுச்சு. உண்மையான மனமாற்ற உனக்குள்ள வந்தா சபை எம்டியா இருக்காதுங்க. சபையில 2-3 ஆராதனை நடக்கிறவளுக்கு ஆத்துமாக்கள் நிரம்பி இருப்பாங்க. ஏன்னா முதல்ல உனக்கு இயேசு யாருன்னு தெரியாததோடுதான் அந்த நற்செய்தி நீ மத்தவங்களுக்கு சொல்ல முடியல. முதல்ல நீங்களே மனம் திரும்பாததுனாலதான் அநேகர மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்த உங்களால முடியல. அதனால சபை காலியா இருக்கு. இன்னைக்கு எல்லா சபையும் காலியா இருப்பதற்கு காரணம் சவுல் சவுலாவே இருக்கிறாங்க. சவுல் இன்னைக்கு பவுலா மாறுறாங்களோ அன்னைக்குதான் சபைகள் பெருகும். ஆமென். நம்ம சபைக்கு வருது யாருடைய கட்டாயத்தினால்தான் இல்ல. போலனா என் பொண்டாடி திட்டுவான், போலனா என் புருஷன் திட்டுவான், போலனா என் பிள்ளைங்க திட்டுவான். இதுங்களெல்லாம் விட்டுட்டா கூட லாஸ்டா அவர் வந்து நிப்பாரு. என்ன பண்ண, ஏது பண்ண, எங்க போன, நேத்து காண உன்ன, அந்த ஆள் வாயை முடித்துக்கினே போயிடணும். இரு, என் வாயை முடித்துக்கு வராத. உனக்கு வா. ஏசப்பா என்ன சொன்னாரு, உனக்கே நல்லா தெரியும். உனக்காகவும் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நான் அழுவதெல்லாம் என் நாத்தனாருக்காக, நான் அழுவதெல்லாம் என் மூத்தாருக்காக, நான் அழுவதெல்லாம் என் மச்சானுக்காக, நான் அழுவதெல்லாம் என் அத்தைக்காக, நான் அழுவதெல்லாம் என் மாமியாருக்காக. முதல்ல உனக்கு அழுவு. உன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, அதை தீக்கிறதுக்கு வழியை காணும். அதுலேயே 1008 குழப்பத்தை வச்சுன்னுங்கிற. இதுல ஊர்ல இருக்கிற கதைக்கெல்லாம் போய் நின்று பண்ண யார் எப்படி பண்ண நமக்கு என்னங்க? நீ நினைக்கிறல இவங்களுக்குலாம் யாரும் அவங்களாம் ஒன்றும் தெரில, அவங்களாம் ஒன்றும் தெரில, அவங்களாம் ஒன்றும் தெரில. ஆனால் நான் சொல்லிட்டா உனக்கு தான் ஒன்றும் தெரில. அவங்களாம் டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அதில், ஆனால் பார்த்தா தெரில. ஆனால் நம்மளாம் எப்படி தெரியுமா, நம்ம பண்ற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு படிச்சது 4ஆம் கிளாஸ் வந்தாலும் பார்க்கறதுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கிறது. புரியல? உனக்காகவும் பிள்ளைங்களுக்காக அழு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்செல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உன்னை விட எங்கேயோ ஒரு படி மேல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீ தான் மக்கு மந்தாரமாகிற. புரியலையா? உனக்கு புரியாது. இங்க பைபிள் சொல்லுது பாரு, சபை பெருகுச்சான். கலேஷியன்ஸ் 1:22-23-24 கூட கேளுங்களேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு பவுலாகி நான் முகமறியாதவனாய் இருந்தேன். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா, முன்னே நம்மை பாத்தீங்களா தன் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர் கேள்விப்பட்டிருந்து, அதாங்க உண்மையான மனம் திரும்புதல். ஒரு அழிலே சொல்லுங்களா, உன்னை பத்தி சாட்சி இப்படி சொல்லணுங்க, உன்னை பற்றின சாட்சி அப்படி இருக்கணுங்க. இதுதானங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஆண்டவர் சொல்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பவுல் பாத்தீங்களாங்க, எந்த மார்க்கத்தை அழிக்க அவன் தேடினானோ அந்த மார்க்கத்தை அவன் கட்டி எழுப்பினான். இதாங்க உண்மையான மனம் திரும்புதல். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாமா ஒரு நிமிஷம்? ஆண்டவரே
பவுலுக்குள்ள வந்த அந்த உண்மையான அந்த மனம் திரும்புதல் எனக்கும் வேணும். ஆனாப்பா நான் உலகத்தோடலாம் ஒற்றை சிந்தனை இருக்கக்கூடாது. எனக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும் டாடி. அது என் குடும்பமா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உண்மையான மனம் திரும்புதல் பவுலுக்கு வந்ததுங்க. உண்மையான மனம் திரும்புதல் பேதுருக்கு வந்தது. பைபிள் சொல்லுது இவங்க 2 பேருமே மிகப்பெரிய புரட்சி உண்டு பண்ணாங்க. இன்னைக்கு நீ லேசா நிக்க காரணம் நமக்குள்ள, என்னையும் சேர்த்து சொல்றேன், நமக்குள்ள வர வேண்டிய சில மாற்றங்கள் இன்னும் வரலங்க. இன்னும் நமக்கு அந்த பழைய சுபாவம் இருக்கு. தேவ ஞானத்துல நம்ம கையாளணும் எல்லா விஷயத்தையுமே. அது மனைவி, புருஷன், பிள்ளைகள், ஊழியம், வேலை, எல்லா பிசினஸ், எல்லாவற்றையுமே பரலோக ஞானத்துல நம்ம கையாளணும். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிதாவே நீ குயவன், உங்க கையில் இருக்கிற களிமண்பா, என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. நான் கனிதரக்கூடிய ஜீவியத்தை நான் செய்யணும். உமோடு இணைந்திருக்கிற கொடிகள் பா, செடியே உமக்குள் இருக்கிற அந்த வல்லமை, பல, ஞானம், அந்த அபிஷேகம் என்னிலே எங்களிலே பாய்வதாக. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நான் படைக்கிறேன் என்ன சரண்டர் பண்றேன்ப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனி, அதுக்கு அவரே ஆன்சர் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பதரையெல்லாம் தட்டி விடுவாராம். அதாவது ஒரு மரத்தில் இருக்க வேண்டியது எல்லாம், தேவையில்லாததெல்லாம் ஆவியானவர் தட்டி விடுவார். ஆவியானவர் வந்துட்டார்னா உன்னை சுத்தம் பண்ணுவார், உன்னை சுத்திகரிப்பார், கனிதர வைப்பார். இன்னைக்கு அந்த ஆவியானவரை கேளு. ஆவியானவரே fill my vessel, நான் கனி தரணும்ப்பா. நான் வேஸ்டா இருக்கக்கூடாதுப்பா. பூமியில நான் வேஸ்டா இருக்கவே கூடாது. நான் பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். சேர்ந்து சபையாய் உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன்.
என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல்லாதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம், என் வாழ்வில் எல்லாம், என் வாழ்வில். எல்லாரும் ரெண்டு கரம் உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில், அப்பா பேதுருவை போல பவுலை போல நான் மனம் திரும்பினதற்கு அடையாளமாய் கனி தருகிற ஒரு ஜீவியம்பா. நான் லேசா வாழ்ந்துடக்கூடாதுப்பா. இந்த ஒரு ஜீவியத்தை நான் அலட்சியம் பண்ணவே கூடாது. மனிதன் ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வாழ்க்கையில நான் உமக்கு சாட்சியா கனி தரக்கூடிய வாழ்க்கை, நான் மனம் திரும்பினேன் என்பதற்கு அடையாளமாய் இந்த பூமியில ஆண்டவரே நான் வெளிச்சமா இருக்கணும்ப்பா. இந்த பூமிக்கு நான் உப்பா இருக்கணும் ஆண்டவரே. நான் சாரமற்று போகவே கூடாது. நான் கனி தருகிற மகனாய், நான் கனி தருகிற மகனாய் உங்க பிள்ளையான வாழணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பதரையெல்லாம் தட்டி விடுங்கப்பா, பதரையெல்லாம் எடுத்து போடுங்க அப்பா. கோதுமை மணி போல இந்த ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கோதுமையிலிருந்து பதரை பிரிச்சு விடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கோதுமையில் இருக்கிற பதரை அவர் பிரிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பதரையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் வேரோட பிடிங்கறிகிறார். அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். எங்களை அப்படியா நீங்க மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது போல அவர் பிரசன்னத்தில் நிக்கிற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேங்க, உங்கள் கோல்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். நம்முடைய கோல்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். ஆசாரியனுடைய கோலை துளிர்க்க செய்த தெய்வம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நம்ம எல்லோருமே ஆசாரியராக இருக்கிறோம். நம்முடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார் அவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாள் இந்த ஆராதனையில் உண்டான சகல துதி கன மகிமையாவும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். ரெண்டு கரம் உயர்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போய் கனி கொடுங்கள். ஆமென். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கனி தரும் மரங்களாக நீங்கள் இருப்பீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.